இன்றைக்கி நம்ம பேச போகிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் எப்படி சுலபமாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஸ்கூல் எடுத்துக்கலாம். அந்த ஸ்கூலில் வந்து நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு சில கிளாஸ் ரூம்ஸ் ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஃபன்ஃபுல்லிங்காகவும் இருக்குது. ஒரு சில கிளாஸ் ரூம்ஸ் லைக் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விளையாட்டு பொருட்கள், நிறைய படிக்கிறதுக்கு புத்தகங்கள்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லையா, இன்இக்வாலிட்டிஸ். ஸோ நம்ம உலகமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நாடு இன்னொரு நாடோட வந்துட்டு ஒன்று பின்தங்கி இருக்கும், இன்னொரு நாடு ரொம்ப மேலே இருக்கும் அடுத்த நாடை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த இன்இக்வாலிட்டிஸ்லாம் இல்லாமல் எல்லோரும் ஒரு அழகான உலகத்தில் எல்லா விஷயங்களும் கிடச்சி வாழணும் அப்படின்னா, ஒரு க்ளீன் வாட்டர், தங்குறதுக்கு ஒரு நல்ல வசிப்பிடம், ஒரு நல்ல சூழ்நிலை அது கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து எல்லா நாடுகளுடைய தலைவர்கள் ஒத்துழைப்போட யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு ஒரு 193 கண்ட்ரீஸோட ஒத்துழைப்போட ஒரு 17 கோல்ஸ் இதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கிடைக்க செய்ய வேண்டியது ஒரு நாட்டுடைய கடமை. இது எல்லா உலக நாடுகளுடைய லீடர்ஸும் வந்துட்டு இதை அக்ரி பண்ணி அதை தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2015 வந்து இதை முன்மொழிந்து இப்போ வந்து நித்தி ஆயோக் வழியாக வந்துட்டு இதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 2030 வரைக்கும் வந்துட்டு இதோடைய டைம் 15 வருடங்கள். இதில் வந்து ஒரு நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது இந்த 17 கோல்ஸ் மூலிமா. உதாரணத்துக்கு க்ளீன் வாட்டர், சுத்தமான தண்ணி கிடைக்க வேண்டியது, ஒரு நல்ல சூழ்நிலை, பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் இது. அதுக்கப்புறம் லேண்ட் ஆன் வாட்டர், லேண்ட் இன்டு வாட்டர், லேண்ட் ஆன் வாட்டர் அப்படின்ற மாதிரி நிறைய இது கோல்ஸ் மூலயமா வந்து ஒரு நோ ப்ராவர்ட்டி. இது எல்லாமே ஒரு சில கோல்ஸ். இதெல்லாம் வைத்து தான் வந்து ஒரு கண்ட்ரி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத வந்து இவங்க மெஷர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு 2 கோல்ஸ் எடுத்து பார்க்கலாம். அந்த 2 கோல்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஒரு அவங்களுடைய கெரியர் பாத் இந்த கோலை சார்ந்து அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கான கோர்சஸ் என்ன, இது மூலயமா படித்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம நாடும் வளரும், அவங்களும் சேர்ந்து அதோட வளருவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த படிப்பு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். அதே நேரத்தில் ஆஸ் அ கண்ட்ரி நம்ம வந்து அவங்களுடைய பர்சனலி ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஒரு அவுட்கம்மாகவும் இருக்குது. அதை வந்து நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம 2 கோல் பற்றி நம்ம பேச போகிறோம். ஒன்று வந்து லைஃப் பிலோ வாட்டர், அதை பற்றி பேச போகிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய பூமியில் 3 நம்ம லேண்டு வந்து ஒரு பகுதி தான், மிச்சம் 3 பகுதியும் வந்துட்டு கடல் சார்ந்து தான் இருக்கோம் நம்ம. அது மட்டும் இல்லை, நமக்கு கிடைக்கிற மிக முக்கிய ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா கடல்லேருந்து தான் வருது. அதில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதில் இருக்கிற கோரல் ரீஃப்ஸ், இதுலேருந்து தான் கிடைக்கிது நமக்கு. ஸோ இந்த கடலை நம்ம பாதுகாக்கலை அப்படின்னா அதில் இருக்க உயிரினங்கள் மட்டும் கிடையாது, நம்மளும் அதோடு சேர்ந்து தான் வந்துட்டு அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்போது அதை சம்மந்தப்பட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம கடல் இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி. அது மூலயமா வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நிறைய வந்து மீன்கள் நம்ம வேட்டையாடிடுறோம், கோரல் ரீஃப்ஸை அழிச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் டு இட். ஸோ இதை வந்துட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கேள்வி. இதை வந்து எப்படி வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் இதை நான் படிக்கவும் முடியும் இதை பற்றி, அதே சமயம் எனக்கு வந்து இதை ஒரு கரியர் ஆப்ஷனாகவும் எடுத்துகிட்டு நான் எப்படி வந்துட்டு ஐ கேன் டூ போத் ஒரு பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டோட ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்றது தான் அது. இப்போ நம்ம பார்த்தோன்னா படிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கரியர் ஆப்ஷன்ஸ் பார்த்தா நிறைய இருக்குது. மரைன் பயாலஜிஸ்ட்னு இருக்குது, ஓஷன் கன்சர்வேஷனலிஸ்ட்னு இருக்குது, மரைன் இன்ஜினியர், அப்புறம் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபர், ஃபிலிம் மேக்கர், ஜேர்னலிஸ்ட் கூட பண்ணலாம். ஜேர்னலிசம் கூட இதில் வந்து பாசிபிள். இப்போ இதில் படிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நம்ம எல்லோரும் மெரைன் இன்ஜினியரிங் எல்லாருக்குமே தெரியும். மெரைன் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல கூல் சப்மெரைன்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணுவாங்க, அதுக்கு அண்டர் வாட்டர் ரோபோட்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணுவாங்க. அது தவிர்த்து நம்ம பிஎஸ்சி இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், மரைன் பயாலஜி, ஓஷனோகிராஃபி இதெல்லாம் நம்ம படிக்கும்போது பிள்ளைங்க வந்து அவங்களால ஓஷனில் இருக்கிற அனிமல்ஸை பற்றி படிக்க முடியும், அது சம்மந்தப்பட்டு பாலிசிஸ் ரெடி பண்ண முடியும், கவர்மெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே வேலை பார்க்க முடியும். நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் வந்துட்டு இவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் நிறைய கிடக்கு. அதே மாதிரி வந்து ஃபிஷரிஸ் சயின்டிஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபிஷரிஸ் சயின்ஸுன்ற இதை படித்தாங்க, பிஎஸ்சி எம்எஸ்சி படித்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எப்படி சஸ்டைனபிள் மெத்தட்ஸோட நம்மளுடைய ஓஷனை வந்து ஓவர் ஃபிஷிங்னு சொல்லுவோம், அது பண்ணாமல் எப்படி வந்துட்டு ஃபிஷ்ஷோட பாப்புலேஷனை வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து அவங்க இது பண்ண முடியும்,
ஓஷன்லேருந்து நம்மளுடைய தேவைகளுக்கு மட்டும் எடுத்துக்க முடியும், அந்த வளத்தை அழிக்காமல் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஃபிஷரி சயின்டிஸ்ட்டில் வரும். இது எல்லாமே கவர்மெண்ட், ப்ரைவேட் எல்லா இடத்துலையும் இந்த ஜாப்ஸ் நிறைஞ்சு கிடக்குது. இது படிப்பு மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி வந்து முன்னொரு முக்கியமான கோல் வந்து லைஃப் ஆன் லேண்ட். அஃப்கோர்ஸ் நம்ம இருக்கிற லேண்டை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? நம்ம நிறைய மரங்களை வந்துட்டு இது பண்ணுறது, ஓவர் பாப்புலேஷன்றதா காரணத்தால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். இதை வந்து எப்படி சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கான என்ன கோர்சஸ் இருக்குது? உதாரணத்துக்கு ஒரு கரியர் ஆப்ஷன் வந்து ஃபாரஸ்ட்ரி ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ் இருப்பாங்க. அதை தவிர்த்து ஃபாரஸ்ட்ரி ஆஃபீஸர் இருக்காங்க. அதுக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி இருக்குது, என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து நம்மளுடைய சுற்றி இருக்க அனிமல்ஸ், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனிஸ்ட் அது இருக்குது. அதுக்கு தனியாக வந்துட்டு பிஎஸ்சி ஜுவாலஜி நம்ம படித்தோம் அப்படின்னா அவங்க வந்து நேஷ்னல் பார்க்ஸில், சாங்சுரிஸில், ரெஸ்கியூ சென்டர்ஸில் ஒர்க் பண்ண முடியும். ஃபாரஸ்ட்ரி ஆஃபீஸர் நேச்சுரலாக வந்துட்டு எல்லா கவர்மெண்ட் இதுலேயும் பார்க்க முடியும். நீங்கள் ஈக்காலஜிஸ்ட், இவங்க பார்த்தீங்கன்னா ரிசர்ச் லேப் யூனிவர்சிட்டிஸ்லாம் ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு நம்ம பிஎஸ்சி ஈக்காலஜி, எம்எஸ்சி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ்லாம் படிக்கலாம். அப்புறம் என்விரான்மெண்டல் ஜேர்னலிஸ்ட்னு இருக்குது. ஸோ இதை பற்றின ஆர்டிகல்ஸ், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, கிளைமேட் சேஞ்ச் பற்றி எந்த வகையில் நம்ம லேண்ட்ஸை வந்து பாதுகாக்கணும், அது நேஷ்னல் ஜியோகிராஃபிக், பிபிசி, வைல்ட் லைஃப் ஆர்கனைசேஷன் எல்லா இதுலேயும் வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அவங்க படிக்க வேண்டியது ஜேர்னலிசம் தான். ப்ளஸ் இவங்க வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸோடு சேர்ந்து படிக்கும் போது வந்துட்டு இந்த நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அக்ரி, மிக அத்தியாவசிய தேவை உணவு இல்லையா? பாப்புலேஷன் அதிகமாகுது, அதே நேரத்தில் புது வகையில் வந்து நம்ம எப்படி வந்து பயிர் செய்ய முடியும் வித்தவுட் ஹார்மிங் த நேச்சர், அது முக்கியம். ஸோ அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி பண்ண முடியும், அதுக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி படித்த, அக்ரிகல்ச்சர் படித்தவங்க, சஸ்டைனபிள் ஃபார்மிங் படித்தவங்க எல்லாரும் முன் வர வேண்டியது இருக்கும். ஸோ இது படிப்பு, இந்த படிப்புக்கு ஏற்ற கரியர், இந்த கரியரில் வந்து ஜாப்ஸ் கிடைக்கும்போது அவங்களையும் மேம்படுத்திக்க முடியும், நம்ம சமுதாயத்தையும் மேம்படுத்த முடியும். இந்த மாதிரி வந்து 17 கோல்ஸ் இருக்குது. இது வந்து 2030 நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோன்ட்டு. படிப்படியாக வந்து நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நித்தி ஆயோக்குடைய சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் ஒரு கோலில் அப்படின்றத வந்து நம்ம அங்கே பார்க்க முடியும். ஹோப்ஃபுல்லி with the love for nature, forest and animals, நிச்சயமாக வந்து ஒரு மீனிங்ஃபுல் ரியல் லைஃப் கார்டியன் ஆஃப் எர்த்தாக நம்ம இருப்போம். நன்றி.